अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू மை சேனல் இன்னைக்கான வீடியோல டெய்லி லைஃப்ல தேவைப்படுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்திரலாம் இப்போ வர டைம் எல்லாமே மழைக்காலம் இந்த மழைக்காலத்துல குழந்தைகளோட சின்ன சின்ன துணிலாம் காய வைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இடம் பத்தாம இருக்கும் அந்த டைம்ல நீங்க இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹேங்கர்ல வந்து நம்ம அப்படியே காய வச்சுக்கலாம் சாக்ஸ் குழந்தைகளோட சின்ன துணிங்க எல்லாமே இந்த மாதிரி ஹேங்கர்ல அப்படியே போடும்போது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க சேஃப்டி பின் எடுத்துட்டு நம்ம எந்த துணி போடுறோமோ அதுல இந்த மாதிரி பின் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஹேங்கர்ல போடும்போது அப்படியே இருக்கும் ஸ்பேஸும் நிறைய கிடைக்கும் இன்னுமே அதிகமான துணிகள் வந்து போடுறதுக்கு ஸ்பேஸும் இருக்கும் இதுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு கிளிப் துணி போடுற கிளிப்பை வந்து கயிறுல கட்டிட்டு வரிசையா அத கட்டிட்டு அப்படியும் பண்ணலாம் உங்க ஹேங்கரோட சைஸை பொறுத்து நீங்க ஊக்க வந்து பெரிய ஊக்கா வந்து கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது ஈஸியா நமக்கு வந்து துணியை வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே எந்த இடத்துல ஃபேன் இருக்கோ அந்த இடத்துல போய் அப்படியே மாட்டி விட்டுக்கலாம் சாக்ஸ் இந்த மாதிரி துணிகள்லாம் காய வைக்கும்போது மிஸ் ஆகாமையும் இருக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க இதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி கிளிப்பை கூட போட்டு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஷர்ட்ல எல்லாம் இருந்து எடுத்து வச்சிருப்போம் இந்த மாதிரி டைலரா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வந்து நிறைய பட்டன்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்போம் அதே ஒரே மாதிரி கலரா வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின்ல போட்டு வைக்கும்போது கலையாம இருக்கும் நம்ம ஈஸியா எடுக்கிறதுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரே சைஸ்ல ஒரே கலர் டிசைன்ல இருக்க பட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி கோர்த்து வச்சிருக்கேன் நம்ம அப்படியே இந்த மாதிரி சேஃப்டி பின்ல கோர்த்து வச்சிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டோம் அப்படினா நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் நமக்கு தேடணும்னு அவசியம் இருக்காது இதே மாதிரியே எத்தனை பட்டன் வச்சிருக்கீங்களோ அதுல ஒரே ஷேப்ல இருக்க ஒரே டிசைன்ல இருக்க பட்டன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சேஃப்டி பின்ல கோர்த்து வச்சிட்டீங்க அப்படினா ஈஸியா இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கோர்த்து வச்சிட்டு ஒரு டப்பால போட்டு வச்சுக்க போறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கோதுமை மாவுலாம் வீட்ல வந்து நிறைய வந்து வாங்கி ஸ்டோர் பண்ற டைம்ல வண்டு பூச்சிலாம் வராம இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க கோதுமை மாவு மட்டும் இல்லாம மைதா மாவு அரிசி இந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க அடுத்த டிப்க்கு இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் நம்ம வந்து வீட்ல வந்து வச்சிருப்போம் தேவையில்லாம வேஸ்டா தூக்கி போடாம நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவு எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பருப்பு மைதா மாவு அரிசி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படினா ஈஸியா இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு இதுக்குன்னு தனியா டம்ளர்லாம் போட்டு வச்சுக்காம நம்ம இந்த பாக்ஸ் வச்சு போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி வண்டு பூச்சி வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காலியான பெருங்காய டப்பா இருந்துச்சுனா அதையுமே நம்ம அந்த வாளியுள்ள போட்டு வச்சுக்கலாம் நீங்க இந்த மாதிரி அரிசில கூட போட்டு வச்சிட்டீங்க அப்படினா அந்த பெருங்காய வாசத்துக்கு வந்து வண்டு பூச்சிலாம் வராம இருக்கும் சீக்கிரமா வண்டு பூச்சி வைக்காம இருக்கும் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பீட்ரூட் கேரட் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுனா வாடி வதங்கி போன மாதிரி ஆயிடும் நம்ம வந்து கட் பண்றதே கஷ்டமா இருக்கும் ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்க காய்கறிகளை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம் அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க இதுக்கு பதிலா நீங்க நல்லா சில்லுன்னு தண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்ச தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல அந்த காய்கறிகளை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணும்போது ஈஸியா கட் பண்ண வரும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம டஸ்ட்பின்லாம் யூஸ் பண்ணும்போது கவர் போட்டு யூஸ் பண்ணுவோம் நார்மலா நம்ம இந்த மாதிரி கவர் போடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது நிக்காது நம்ம குப்பைலாம் போடும்போது அது வந்து உள்ள போய்டும் அந்த கவர் அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கவர் போடிங்க அப்படினா சுத்தி வந்து டைட்டா இருக்கிறதுக்காக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நான் காட்றேன் பாருங்க இந்த மாதிரி கவர் போட்டுட்டு அது மேல ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டோம்னா நல்லா டைட்டா இருக்கும் அப்படி இல்லனா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க கவரை வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடா இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டா அப்படினா நமக்கு வந்து ரப்பர் பேண்ட் போடணும்னு அவசியம் இருக்காது அது வந்து டைட்டா பிடிச்சுக்கும் இந்த மாதிரி ஃபுல்லா கீழ வரைக்கும் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து குப்பைலாம் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள போகாது நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட்ல போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டா பிடிச்சுக்கும் நம்ம குப்பை போடும்போது கவர் வந்து டக்குன்னு உள்ள போகாம இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப் தான் தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க
அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி முந்திரி பாதாம்லாம் அதிகமான குவான்டிட்டியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக வண்டு பூச்சிலாம் வராமல் அந்த கிறிஸ்பினஸ் குறையாமல் இருக்கும். நீங்கள் முந்திரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாட்டிலில் ஒரு 2 கிராம்பு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா முந்திரியோட அந்த கிறிஸ்பினஸ் வந்து குறையாமல் அப்படியே இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சர்க்கரை கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சுகர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா குளிக்க விட்டுட்டு அப்படியே வச்சுட்டா கூட உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் குறையாமல் மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். அடுத்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெலாம் ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தக்காளி, முந்திரி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக சோம்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் பெருசாக போட்டுருக்கேன். நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இப்போ அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. மிளகா வந்து நான் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதில் வந்து நான் மிளகாத்தூள் சேர்க்கலை. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க, இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து செமி கிரேவி தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கூட நல்லா சிக்கன் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சிக்கன் வந்து தண்ணி விடும், அதனால் தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக இதில் வந்துட்டு ஒரு மிளகு, சீரகம், சோம்பு இது 3யுமே நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சம அளவில் எடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிட்டு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு திருப்பியுமே ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அந்த நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கசூரி மேத்தி, அது கூடவே மல்லி இலை, அது எல்லாமே மல்லி இலை வந்து பொடியாக நறுக்கிட்டு கசூரி மேத்தி நல்லா கையால் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டுருங்க. சாப்பிடும்போது பரிமாறினீங்கன்னா நல்லா திக்காகி சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சப்பாத்தி கூட, ரைஸ் கூட, இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நிறையா கிச்சன் டிப்ஸ், ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள்.